தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விநாயகர் இந்து மதத்தில் மிகவும் முதன்மையான கடவுள்களில் ஒருவர். இவர் தடைகளை நீக்குபவர், மங்களத்தை அருள்பவர், அறிவு, ஞானம் மற்றும் கலைகளின் அதிபதி என பல சிறப்புகளுடன் போற்றப்படுகிறார். எந்தவொரு புதிய முயற்சி அல்லது நற்காரியம் தொடங்கும் முன்பும் விநாயகரை வழிபடுவது இந்துக்களின் மரபு. யானை முகமும் பெருத்த வயிறும் 4 கரங்களும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் விநாயகரின் தோற்றம் தனித்துவமானது. அவரது ஒவ்வொரு அங்கமும் ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. பெரிய வயிறு உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் தாங்கும் கருணையை குறிக்கிறது. யானை முகமோ ஞானத்தையும் கூரிய அறிவையும் பிரதிபலிக்கிறது. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக பிறந்த விநாயகருக்கு கணபதி, விக்னேஸ்வரர், பிள்ளையார் என பல திருநாமங்கள் உண்டு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பிள்ளையார் என்ற பெயரே மிகவும் பிரசித்தம். விநாயகர் தனது பக்தர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர். அவரை மனதார வழிபடுபவர்களின் தடைகளை நீக்கி அவர்கள் வாழ்வில் நன்மைகளையும் வெற்றிகளையும் அருள் புரிகிறார். அவரது எளிமையான தோற்றமும் அனைவரையும் அரவணைக்கும் குணமும் அவரை அனைத்து தரப்பு மக்களிடமும் நெருக்கமாக்கியுள்ளது. விநாயகரை பற்றி முழு வரலாற்றினை கொண்ட நூல் கணேச புராணம் ஆகும். இதில் இவருடைய அவதாரங்கள் பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கும். இவர் மொத்தம் 4 அவதாரங்கள் எடுத்ததாக அந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. கிருதயுகம் காசிப் முனிவருக்கும் அதிதை தேவிக்கும் மகோத்கடர் என்ற பெயர் கொண்ட பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து மக்களை காப்பாற்றினார். மகோத்கடர் கதை. கணேச புராணத்தின் கிரீடா காண்டத்தில் விநாயகப் பெருமானின் முக்கியமான அவதாரங்களில் மகோத்கடர் ஒருவர். இந்த அவதாரம் மதனம் சராசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக நிகழ்ந்தது. மகோத்கடர் என்றால் பெரிய வயிறை உடையவர் என்று பொருள். இந்த அவதாரத்தில் விநாயகர் தனது பெரிய வயிற்றைக் கொண்டு அசுரனை அடக்கினார் என்று கூறப்படுகிறது. அந்த அற்புதமான கதையை இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் மதனம் சராசுரன் என்ற ஒரு கொடிய அசுரன் இருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் தனது கொடுஞ்சல்களால் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனது அட்டூழியங்கள் எல்லை மீறிச் சென்ற போது தேவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அவர்களின் துயரத்தை கேட்டு விநாயகப் பெருமானை அழைத்து மதனம் சராசுரனை அழைக்கும்படி கட்டளையிட்டார். விநாயகப் பெருமான் காஷ்யபர் மற்றும் அதிதி ஆகியோரின் மகனாக அவதரித்தார். இந்த அவதாரத்தில் அவருக்கு பெரிய வயிறு இருந்தது. அதனால் அவர் மகோத்கடர் என்று அழைக்கப்பட்டார். அவரது திருமேனி சூரியனைப் போல் விழுந்தது. தேவர்கள் அனைவரும் ஆனந்தமடைந்து அவரை துதித்தனர். மகோத்கடர் வளர்ந்து பெரியவரானதும் மதனம் சராசுரனின் அட்டூழியங்களை பற்றி அறிந்தார். உடனே அவர் அசுரனை எதிர்த்து போரிட தீர்மானித்தார். தனது பெரிய படையுடன் மதனம் சராசுரன் விநாயகரை எதிர்த்து வந்தான். இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் மூண்டது. மகோத்கடர் தனது பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தி அசுரனின் படைகளை சிதறடித்தார். மதனம் சராசுரன் தனது மாய சக்தியால் விநாயகரை தாக்க முயன்றான். ஆனால் மகோத்கடரின் முன் அவரது மாயஜாலங்கள் எதுவும் பலிக்கவில்லை. விநாயகரின் பெரிய வயிறு அவனுக்கு ஒரு தடையாக இருந்தது. இறுதியில் மகோத்கடர் தனது பெரிய வயிற்றை மதனம் சராசுரன் மீது அழுத்தினார். அசுரனால் நகரக்கூட முடியவில்லை. மூச்சு திணறி அவன் அலறினான். விநாயகர் தனது பரத்தால் அவனை இறுக்கி பிடித்து அவனை அழித்தார். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தனர். முனிவர்கள் விநாயகரை போற்றி துதித்தனர். மதனம் சராசுரனின் கொடுமை ஒழிந்தது. மதனம் சராசுரனை அழித்த பிறகு மகோத்கடர் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். தேவர்கள் அவரை வணங்கி துதித்தனர். இந்த அவதாரத்தின் மூலம் விநாயகர் தனது பக்தர்களை காத்து தீய சக்திகளை அழிப்பார் என்பதை நிரூபித்தார். மகோத்கடரின் கதை பேராசை மற்றும் கர்வம் போன்ற தீய குணங்களை அடக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பெரிய வயிறு என்பது எல்லாவற்றையும் தாங்கும் மற்றும் அடக்கும் சக்தியை. விநாயகரின் இந்த அவதாரத்தை வழிபடுபவர்களுக்கு மன அமைதி, தைரியம் மற்றும் தடைகளை வெல்லும் சக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகோத்கடரின் அவதாரம் விநாயகரின் கருணையின் வெளிப்பாடாகும். அவர் தனது பக்தர்களை துன்பத்திலிருந்து காக்க எந்த வடிவத்தையும் எடுக்க தயங்க மாட்டார் என்பதை இந்த கதை காட்டுகிறது. அவரது அருள் என்றும் நம்மை வழிநடத்தட்டும். ஓம் மகோத்கடாய நமஹ. திரேதா யுகம் 2வது யுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து மயூரேசர் என்ற பெயர் கொண்ட பிள்ளையாக இருந்தார். கணேச புராணத்தின் கிரீடா காண்டத்தில் விநாயகப் பெருமானின் முக்கியமான அவதாரங்களில் ஒருவராக மயூரேசர் போற்றப்படுகிறார்.
இந்த அவதாரம் சிந்துராசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக நிகழ்ந்தது. மயூரேசர் மயில் வாகனத்தில் எழுந்தருளி அசுரனை வென்றதால் இப்பெயர் பெற்றார். அந்த சுவாரஸ்யமான கதையை இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சிந்துராசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்தின் வலிமைக்கு இறங்கிய சூரிய பகவான் அவனுக்கு அளப்பரிய சக்திகளையும் யாராலும் வெல்ல முடியாத வரத்தையும் அளித்தார். அந்த வரத்தின் கர்வம் தலைக்கேறிய சிந்துராசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். மூவுலகையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்தான். தேவர்கள் சிந்துராசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் முறையிட்டனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விநாயகப் பெருமானை வேண்டினர். பக்தர்களின் துயரத்தைக் கண்ட விநாயகப் பெருமான் சிந்துராசுரனை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்க திருவுள்ளம் கொண்டார். விநாயகப் பெருமான் பார்வதி தேவியின் வயிற்றில் இருந்து 6 கரங்களும் 3 கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் அவதரித்தார். அவரது திருமேனி நீல நிறத்தில் ஒளிர்ந்தது. தேவர்கள் அனைவரும் ஆனந்த கூத்தாடி விநாயகரை துதித்தனர். விநாயகப் பெருமானுக்கு பிரம்மா தனது படைப்பாற்றலின் அடையாளமாக ஒரு அழகான மயிலை வாகனமாக அளித்தார். அந்த மயில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வலிமை மிக்கதாகவும் இருந்தது. அன்று முதல் விநாயகப் பெருமான் மயூரேசர் என்ற திருநாமத்துடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கத் தொடங்கினார். மயூரேசர் தனது மயில் வாகனத்தில் ஏறி சிந்துராசுரனின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டார். அவரது வருகையை அறிந்த சிந்துராசுரன் பெரும் கோபமடைந்தான். அவனும் தனது படைகளுடன் விநாயகரை எதிர்த்து போரிட வந்தான். இருவருக்கும் இடையே கடும் போர் மூண்டது. விநாயகப் பெருமான் தனது 6 கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி அசுரனின் படைகளை துவம்சம் செய்தார். சிந்துராசுரன் தனது மாயாஜால சக்திகளை பயன்படுத்தி விநாயகரை தாக்கினான். ஆனால் மயூரேசரின் முன் அவனது மாயாஜாலங்கள் எதுவும் பலிக்கவில்லை. இறுதியில் மயூரேசர் தனது கூறிய ஆயுதத்தால் சிந்துராசுரனின் தலையை வெட்டி வீழ்த்தினார். தேவர்கள் அனைவரும் ஆனந்த கூச்சலிட்டனர். முனிவர்கள் விநாயகரை போற்றித் துதித்தனர். சிந்துராசுரனின் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மூவுலகம் அமைதி பெருமூச்சு விட்டது. சிந்துராசுரனை அழித்த பிறகு மயூரேசர் மோர்கான் என்ற இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கத் தொடங்கினார். இந்த இடம் மகாராஷ்டிராவில் உள்ள அஷ்டவிநாயகர் தலங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்றும் பக்தர்கள் அங்கு சென்று மயூரேசவரரை வழிபட்டு தங்கள் துயரங்கள் நீங்க பெறுகின்றனர். மயூரேசரின் கதை தீமை மீது நன்மை பெறும் வெற்றியையும் பக்தர்களை காக்கும் விநாயகரின் கருணையையும் எடுத்துரைக்கிறது. அவர் மயில் வாகனத்தில் எழுந்தருளுவது ஆணவம் மற்றும் கர்வம் போன்ற தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும் என்பதையும், மயூரேசவரரை வழிபடுபவர்களுக்கு தைரியம், வெற்றி மற்றும் அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மோர்கான் தலத்தில் மயூரேசர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அவரது திருவுருவம் சிறியதாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கிறது. அவரது அருகில் ரித்தி மற்றும் சித்தி தேவியர் வீற்றிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று இங்கு பெரும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மயூரேசவரின் அருளை பெறுகின்றனர். இவ்வாறு மயூரேசவரின் அவதாரம் சிந்துராசுரனை அழித்து உலகிற்கு அமைதியை நிலைநாட்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அவரது கருணை என்றும் நம்மை வழிநடத்தட்டும். ஓம் மயூரேசவராய நமக. துவாபர யுகம். பராசர மகரிஷி மற்றும் பராசர தேவி வத்சலா ஆகியோரின் அன்பு மகனாக கஜானனன் என்ற பெயரில் அவதரித்தார். கஜானனன் கதை. கணேச புராணத்தின் கிரீடா காண்டத்தில் விநாயகப் பெருமானின் முக்கியமான அவதாரங்களில் கஜானனன் ஒருவர். கஜ என்றால் யானை, ஆனனன் என்றால் முகம். எனவே கஜானனன் என்றால் யானை முகத்தை உடையவர் என்று பொருள். இந்த அவதாரம் லோபாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக நிகழ்ந்தது. அந்த அற்புதமான கதையை இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் லோபாசுரன் என்ற ஒரு வலிமை மிக்க அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்களின் பலத்தால் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவனது கொடுஞ்செல்களால் மூவுலகமும் நடுங்கியது. தேவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் அவர்களின் துயரத்தை கேட்டு விநாயகப் பெருமானை அழைத்து லோபாசுரனை அழைக்கும்படி கட்டளையிட்டார். விநாயகப் பெருமான் சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து ஒரு பேரொளியாக தோன்றி பின்னர் யானை முகமும் 4 கரங்களும் கொண்டு கஜானனாக அவதரித்தார். அவரது திருமேனி வெண்மையான நிறத்தில் பிரகாசித்தது.
தேவர்கள் அனைவரும் ஆனந்த கூத்தாடி அவரை துதித்தனர். கஜானனன் வளர்ந்து பெரியவரானதும் லோபாசுரனின் அட்டூழியங்களைப் பற்றி அறிந்தார். உடனே அவர் அசுரனை எதிர்த்து போரிட தீர்மானித்தார். தனது படைகளுடன் லோபாசுரன் விநாயகரை எதிர்த்து வந்தான். இருவருக்கும் இடையே கடும் போர் மூண்டது. கஜானனன் தனது கூரிய ஆயுதங்களையும் அபார சக்தியையும் பயன்படுத்தி லோபாசுரனின் படைகளை சிதறடித்தார். லோபாசுரன் தனது மாயாஜால சக்தியால் விநாயகரை தாக்க முயன்றான். ஆனால் கஜானனனின் முன் அவனது மாயைகள் எதுவும் பலிக்கவில்லை. விநாயகரின் யானை முகம் அவனுக்கு பெரும் பயத்தை அளித்தது. இறுதியில் கஜானனன் தனது பலமான தும்பிக்கையால் லோபாசுரனை பிடித்து தூக்கி எறிந்தார். பின்னர் தனது கூரிய தந்தத்தால் அவனை வதம் செய்தார். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தனர். முனிவர்கள் விநாயகரை போற்றித் துதித்தனர். லோபாசுரனின் கொடுமை ஒழிந்தது. மூவுலகம் அமைதி பெருமூச்சு விட்டது. லோபாசுரனை அழித்த பிறகு கஜானனன் தனது கருணைக் கண்களால் உலகை நோக்கினார். தேவர்கள் அவரை வணங்கி துதித்தனர். இந்த அவதாரத்தின் மூலம் விநாயகர் தனது பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து காத்து அருள் புரிவார் என்பதை நிரூபித்தார். கஜானனரின் கதை பயம் மற்றும் அறியாமை போன்ற தீய குணங்களை அழிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. யானை முகமானது ஞானத்தையும் அறிவையும். விநாயகரின் இந்த அவதாரத்தை வழிபடுபவர்களுக்கு தைரியம், ஞானம் மற்றும் தடைகளை வெல்லும் மன உறுதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கஜானனரின் அவதாரம் விநாயகரின் வல்லமையையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறது. அவர் தனது பக்தர்களின் துயர் துடைக்க எந்த வடிவத்தையும் எடுக்க தயங்க மாட்டார் என்பதை இந்த கதை காட்டுகிறது. அவரது அருள் என்றும் நம்மை வழிநடத்தட்டும். ஓம் கஜானனாய நமக. கலியுகம் 4வது யுகத்திலே சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் விநாயகர் என்ற பெயர் கொண்ட பிள்ளையாக அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. கலியுகத்தில் விநாயகர் பிறந்த தினத்தைத்தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் என்றும் கூறப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் ஈசன் இல்லாத போது பார்வதி நீராட சென்றார். காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்துச் சென்றார். அந்த சமயத்தில் சிவன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார். அவரை நந்தி தடுத்து, பார்வதி தேவி நீராடச் செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்து சென்றுள்ளார். அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவன், பார்வதி தேவி என் துணைவி, அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார். அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காதே என கூறியிருந்தேனே என்றார். அதற்கு சிவன், நந்தி என் சேவகன், அதோடு நான் உன் மணாளன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார். நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறு இல்லை என நினைத்தார். ஆனால் பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென பாதுகாவலனாகவும் இருக்க வேண்டுமென பார்வதி தேவி நினைத்தார். அந்த ஞாபகத்திலேயே நீராடச் சென்ற பார்வதி அவர் பூசிக்கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார். அதற்கு உயிரையும் அவரை கொடுத்தார். அவரை கணபதியானார். அப்படி உருவான கணபதி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு நின்றார். நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது என கணபதியிடம் கட்டளையிட்டார். கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூதகணங்கள் உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்த கணபதி யாரையும் அனுமதிக்க முடியாது என்றார். நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் கூறி சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறி சென்றார். ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார். இதில் கணங்களை அங்கிருந்து விரட்டினார். இதையறிந்த ஈசன் அங்கு வந்து தன் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்தார். கணபதியின் சத்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி, ஈசனை இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான், அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார். அவருக்கு உயிர் அழியுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதற்கு ஈசன், தேவி அனைத்தையும் நான் அறிவேன். கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையும் அவரின்தான் வேறொரு திசையை பார்த்து படுத்திருக்குமாறு இருக்கும் பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள், அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார். அப்படியே செய்ய கணங்களுக்கு உத்தரவிட்டார். கணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு பூனைக்குட்டியின் தலையை எடுத்து வந்தனர். அதை பொருத்திய ஈசன் உயிர் அளித்தார்.
இப்படி யானையின் தலை பொறுத்து விட்டீர்களே சுவாமி என தேவி கேட்டதற்கு, கஜமுகாசுரன் எனும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகின்றார். அவரை அழிக்க வேண்டுமென்றால் ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும். அதோடு அவன் மனிதனாகவோ அவன் பார்க்க இருக்கக்கூடாது என வரம் பெற்றுள்ளான். கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரித்துள்ளார். அதோடு அவர் முழு முதல் கடவுளாக விளங்குவார். யார் இங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என வரம் கொடுத்தார். இதன் காரணத்தால் கணபதி யானை முகத்துடன் காட்சி அளிக்கின்றார். விநாயகருக்கு ஏகதந்தன் என்ற பெயரும் உண்டு. இதற்கு காரணம் அவரது ஒற்றை தந்தம். ஒருமுறை பரசுராமர் சிவபெருமானை சந்திக்க கைலாசத்திற்கு வந்தார். அப்போது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் விநாயகர் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த பரசுராமர் விநாயகருடன் போரிட்டார். அந்த போரின் போது பரசுராமர் தனது மழுவாயுதத்தை விநாயகரின் மீது வீசினார். அந்த மழுவாயுதம் சிவபெருமானால் வழங்கப்பட்டது என்பதால் விநாயகர் அதை தடுக்காமல் தனது ஒரு தந்தத்தால் தாங்கினார். இதனால் அவரது ஒரு தந்தம் உடைந்துவிட்டது. அன்று முதல் அவர் ஏகதந்தன் என்று அழைக்கப்பட்டார். விநாயகரின் வாகனம் மூஞ்சூறு. ஒரு சிறிய உயிரினமான மூஞ்சூறு எப்படி பெரிய உருவம் கொண்ட விநாயகரின் வாகனமாக இருக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இதற்கு காரணம் ஒரு புராண கதை. கஜமுகாசுரன் என்ற அரக்கன் தனது தவ வலிமையால் பெரும் சக்தியை பெற்றிருந்தான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்தான். அவரது அட்டூழியங்களை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் விநாயகரை அழைத்து கஜமுகாசுரனை அழைக்கும்படி கட்டளையிட்டார். விநாயகர் தனது சிறிய மூஞ்சூறு வாகனத்தில் ஏறி கஜமுகாசுரனுடன் போரிட்டார். இறுதியில் விநாயகர் கஜமுகாசுரனை அடக்கி அவனை தனது வாகனமாக்கிக் கொண்டார். இந்த கதை ஆணவம் மற்றும் அகங்காரத்தை அடக்கி ஆள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிறிய உயிரினமான மூஞ்சூரும் கூட பெரும் சக்தியை அடக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. விநாயகருக்கு அரச மரத்தையோ குளக்கரையோ அல்லது தெருமுனை முச்சந்தியோ என அவர் அமர்ந்திருக்கும் இடங்களே மிக மிக எளிமையான இடங்கள் ஆகும். கடவுள் அனைத்திற்கும் கடவுள் ஆதலால் முழுமுதற் கடவுள் என்று பெயர் பெற்றார். ஆனைமுகன் யானை முகத்தை கொண்டவர் என்பதால் ஆனைமுகன் என்று பெயர் பெற்றார். கணபதி பூதகணங்கள் அனைத்திற்கும் அதிபதி ஆதலால் கணபதி என்று பெயர் பெற்றார். கஜமுகன் யானை முகத்தை கொண்டவர் என்பதால் கஜமுகன் என்று பெயர் பெற்றார். விக்னேஸ்வரன் பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுள் என்பதால் விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றார். விநாயகருக்கு பல மனைவிகள் இருப்பதாக சில புராணங்கள் கூறுகின்றன. புத்தி, அறிவு, சித்தி, ஆன்மீக சக்தி, ரித்தி, வளம் ஆகிய 3 தேவியரும் விநாயகரின் மனைவிகள் என்று நம்பப்படுகிறது. அவர்களுக்கு க்ஷேமா, பாதுகாப்பு மற்றும் லாபம் என்ற 2 மகன்கள் இருப்பதாக சிவபுராணம் கூறுகிறது. வட இந்தியாவில் சுபா, மங்களம் மற்றும் லாபா என்று மகன்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். விநாயகர் கல்வி மற்றும் ஞானத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார். மகாபாரத கதையை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் எழுதியதாக ஒரு கதை உண்டு. வியாசர் தொடர்ந்து கவிதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், இடையில் நிறுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் விநாயகர் எழுத ஒப்புக்கொண்டார். வியாசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் விநாயகரின் எழுதும் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வியாசர் சில சமயங்களில் மிகவும் சிக்கலான கவிதைகளைச் சொன்னார். இதனால் விநாயகர் அதன் பொருளை விளக்க கேட்க வேண்டியிருந்தது. இந்த கதை விநாயகரின் அறிவு கூர்மைக்கும் நினைவாற்றலுக்கும் சான்றாக விளங்குகிறது. விநாயகருக்கு பிடித்தமான உணவு மோதகம். அவர் எப்போதும் ஒரு கிண்ணம் நிறைய மோதகங்களுடன் காட்சியளிக்கிறார். விநாயகர் சதுர்த்தி அன்று மோதகம் செய்து வழிபடுவது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. லட்டு, அப்பம் போன்ற இனிப்புகளும் விநாயகருக்கு படைக்கப்படுகின்றன. சிவப்பு நிறம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது என்பதால் அவரை சிவப்பு சந்தனக் குழைவு மற்றும் சிவப்பு மலர்களால் வழிபடுவது வழக்கம். துர்வாப்புல் மற்றும் பிற பொருட்களும் அவரது வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. விநாயகருக்காக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா விநாயகர் சதுர்த்தி. இது பத்ரபத் மாதத்தின் வளர்பிறையின் 4வது நாளில் ஆகஸ்ட் செப்டம்பர் கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் நீடிக்கும் இந்த திருவிழா விநாயகரின் வருகையை சிறப்பிக்கும் வகையில் களிமண் சிலைகளை நிறுவி கொண்டாடப்படுகிறது. அனந்த சதுர்த்தசி நாளில் அந்த சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன.
1893ஆம் ஆண்டு லோகமானிய திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தனிப்பட்ட குடும்ப கொண்டாட்டத்திலிருந்து ஒரு பெரிய பொது நிகழ்வாக மாற்றினார். பிராமணர்களுக்கும் பிராமணரில்லாதவர்களுக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தேசியவாத உணர்வை வளர்க்கவும் அவர் இதைச் செய்தார். மகாராஷ்டிராவில் அஷ்டவிநாயகர் கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. புனே நகரைச் சுற்றி 100 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள இந்த 8 கோவில்களும் கணபதியின் வெவ்வேறு வடிவங்களை வழிபடுகின்றன. மோர்கோன், சித்திடேக், பாலி, மஹத், டெயூர், லேன்யாத்ரி, ஓசார் மற்றும் ரஞ்சன்கான் ஆகியவை அந்த 8 கோவில்கள் ஆகும். இது தவிர இந்தியா முழுவதும் பல முக்கியமான விநாயகர் கோவில்கள் உள்ளன. தென்னிந்தியாவில் கனிப்பாக்கம், திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் ஆகியவை முக்கியமானவை. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு விநாயகர் சிலை அல்லது கோவில் இருப்பது வழக்கம். கிராமங்களின் நுழைவாயில்களிலும் கோட்டைகளின் நுழைவாயில்களிலும் அரச மரங்களின் கீழும் விநாயகர் வீற்றிருக்கிறார். சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களிலும் விநாயகருக்கு தனி சன்னதிகள் உண்டு. இந்தியா மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசியா, நேபாளம் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளிலும் விநாயகர் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. விநாயகர் தடைகளை நீக்குபவராகவும் மங்களத்தை அருள்பவராகவும் அறிவு மற்றும் ஞானத்தின் நாயகனாகவும் எப்போதும் நம்மை வழிநடத்துவார். அவரது அருள் என்றும் நம்மோடு இருக்கட்டும். ஓம் கணேசாய நமஹ. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் கணபதியை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும் என்பது நம் பாரத பண்பாடு. எழுதத் தொடங்கும் போது கூட பிள்ளையார் சுழி போட்டுத்தான் எதையும் தொடங்குவார்கள். இன்றும் இந்த பழக்கம் தொடர்ந்து வருகிறது. விக்கினங்களை தீர்ப்பவன் விநாயகனே. விநாயகன் என்றாலே தனக்கு மேலே தன்னை இயக்க ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். அதாவது விநாயகப் பெருமானே பரம்பொருள், விநாயகனே சிவபெருமான், விநாயகனே இறைவன். தமிழ் இலக்கியங்களில் கூட விநாயகப் பெருமானை இறைவன் என்றே சொல்லியிருக்கின்றன. விநாயகர் வணக்கமாக காப்புச் செய்யுள் இல்லாமல் பெரும்பாலும் எந்த தமிழ் இலக்கியங்கள் இருப்பதில்லை. ரிக்வேதத்தில் தொடங்கி வேத, ஆகம, உபனிடத் புறங்களில் பல இடங்களில் கணபதியை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. சங்க இலக்கிய நூலான பரிபாடலில் விநாயகனை ஐங்கரமைந்த என்றே சொல்லுகிறது. திருமுருகாற்றுப்படை நூலில் வரும் வெண்பா 1 முருகனை முருகை முகன் தம்பியே என்று அழைக்கிறது. திருமந்திரத்தில் வரும் காப்புச் செய்யுள் 5 கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை, நந்தி மகன் தனை ஞானக் கொழுந்தினை, பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று கணபதியை வாழ்த்துகிறது. கணங்களுக்கு தலைவர் எனவே கணபதி. 5 கரங்கள் உடையவர், அதனால் ஐங்கரன். ஆனை முகம் உடையவர், ஆகவே ஆனைமுகத்தோன். பெரிய வயிறு உடையவர், ஆதலால் மகோதரன். விக்கினங்களை தீர்ப்பவர், ஆகவே விக்னேஸ்வரர். இப்படி பற்பல திருப்பெயர்களால் கணபதி போற்றப்படுகிறார். விநாயகர் சிகப்பு நிறம் உடையவர் என்று வடமொழி நூல்கள் காட்டினாலும் தமிழில் அவ்வை நீல நிறம் உடையவர் கணபதி என்றே சொல்கிறார். விநாயகனே ஓங்கார வடிவம். இவரை வணங்கினால் கலை, குணம் எல்லாம் கஷ்டப்பட்டு கற்க வேண்டிய அவசியமில்லை என்று சைவ சாஸ்திர நூல்களில் ஒன்றான மாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் என்னும் நூல் அறிவுறுத்துகிறது. அந்த விநாயகர் வணக்கம் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கிறது. ஓவையார் விநாயகரிடம் போய், நான் உனக்கு 4 பொருட்களை தருகிறேன், நீ எனக்கு 3 பொருட்களைத் தா என கட்டளை இடுகிறார். பால், தேன், வெல்லப்பாகு, பருப்பு என ஓவையார் 4 பொருட்களை தருவதாக சொல்கிறார். அதற்கு பதிலாக சங்கத்தமிழ் 3னையும் விநாயகரிடம் தமக்கு தரச் சொல்கிறார். என்ன பொருள் என்றால், பால் குழந்தை பருவம், தேன் விடலை பருவம், பாகுவாலிப பருவம், பருப்பு முதுமை பருவம், தனது வாழ்நாள் முழுவதும் உனக்குத் தருகிறேன் விநாயகப் பெருமானே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3னையும் மட்டும் தா என ஔவையார் வேண்டுகின்றார். கம்ப நாட்டாழ்வான் பிறந்த தலம் தேரெழுந்தூர். இன்றும் விநாயகர் சதுர்த்தி அன்று தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோவிலில் இருந்து பட்டாச்சாரியார் நைவேத்தியம், புனித தீர்த்தம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு தேரெழுந்தூரில் உள்ள கம்பர் வழிபட்ட கணபதி கோவிலுக்குச் செல்வார். அங்கு அவரை அபிஷேகம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பிப்பார். இந்த நடைமுறை பல 100 ஆண்டுகளாக தொடரும் ஒரு சம்பிரதாயம் என்கிறார்கள் மக்கள். பிரிதின் சிலதனி அங்கர கரியும் கொலை அஞ்சுதல் என்று கம்பனும் போர்க்கள காட்சியில் கணபதியை நினைவு கூறுவது சிறப்பு. அனுமனும் கணபதியும் இணைந்த ஸ்ரீயாத்யந்த பிரபு வடிவமும் வைணவமும் கணபதியும் இணைந்ததன் குறியீடுதானே. விநாயகர் பெருமைகள். விநாயகருக்கு புதன்கிழமையில் அருகம்புல் சாத்தி வழிபடுவது சிறப்பு. தொடர்ந்து 9 புதன்கிழமைகளில் வழிபட்டு ஏழை குழந்தைகளுக்கு பேனா, பென்சில் உட்பட கல்வி உபகரணங்கள் தானம் அளித்தால் ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் முன்னேறுவர். மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும்.
வேலை தேடுபவர்கள் நல்ல பணி கிடைக்க வேண்டுவர். வேலை கிடைத்தவுடன் முதல் மாத சம்பளத்தில் புதிய வஸ்திரம் சாத்தி வழிபடுவர். மும்பை டிக்வாலா மகாகணபதியின் கண்கள் வயிற்றில் வைரக்கற்கள் ஜொலிக்கும். இவரை வழிபட மனம் உடல் நலம் பெறுவதோடு ராகு கேது தேயோஷமும் நீங்கும். பொனி மார்க்கெட் பகுதியில் தகடுசேட் கணபதி கோவில் உள்ளது. இங்கு விநாயகருக்கு படைக்கும் பொதிரி தீர்த்தத்தை பக்தர்களை எடுத்துக் குதழலாம். இப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களை சேர்ந்தோர் 10 பங்கு லாபத்தை காணிக்கையாக இவருக்கு செலுத்துவர். பெங்களூரு மல்லேஸ்வரம் 8வது கிராஸில் உள்ள விநாயகருக்கு சேரோமாசி என்னும் கர்ஜிக்காய் மாலை சாத்தி வழிபட திருமணத்தடை நீங்கும். வளர்பிறை சதுர்த்தியன்று இவரை தரிசிப்போருக்கு குறையில்லா வாழ்வு கிடைக்கும். முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை அடிவாரத்தில் கண் கொதடுத்த விநாயகர் இருக்கிறார். கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யும் முன் இங்கு வழிபடுகின்றனர். விநாயகர் சதுர்த்தியன்று தரிசித்தால் கண் நோய் வராது. வயதான காலத்திலும் பார்வை குறைபாடு ஏற்படாது. நவக்கிரகங்களில் கேதுவின் அதிபதி விநாயகர். கேது திசை கேது புத்தியால் சிரமப்படுபவர்கள் செவ்வாயன்று இவரை வழிபடுவது நல்லது. சனிக்கிழமையில் வன்னி இலைகளால் அர்ச்சித்தால் 7.5 சனி அஷ்டமத்துச் சனி பாதிப்பு குறையும். ஞாயிறன்று எருக்கம்பூ மாலை அணிவிக்க சூரிய தேயோஷம் விலகும். தவுந்தி கணபதியை சமஸ்கிருதத்தில் டுண்டி கணபதி என்பர். காசியில் இருக்கும் டுண்டி ராஜகணபதி பிரசித்தமானவர். இதே பெயரில் ராமநாதபுரம் மாவட்டம் தௌதண்டியிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார். இலங்கை செல்ல சேதுக்கரையில் பாலம் கட்டும் முன் ராமபிரான் இவரை வழிபட்டார். மகாராஷ்டிரா மக்கள் விநாயகரை மும்முழுதல் கடவுளாக வழிபடுகின்றனர். அஷ்ட விநாயகர் கோவில் என்னும் பெயரில் 8 விநாயகர் கோவில்கள் உள்ளன. சுதந்திர போராட்ட காலத்தில் இப்பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை நடத்தி மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டியவர் பாலகங்காதர திலகர். ஒரே சன்னதியில் 2 விநாயகரை பிரதிஷ்டை செய்து இரட்டை விநாயகராக வழிபடுவர். இவர்களை விக்னராஜர் விநாயகர் என சொல்வர். தடையும் நானே அதை போக்கும் விடையும் நானே என்பதுதான் இரட்டை பிள்ளையாரின் தத்துவம் என்கிறார் காஞ்சி பெரியவர். திருநெல்வேலி வண்ணார்பேட்டை பைபாஸ் ரேயோட்டில் உச்சிஷ்ட கணபதி கோவில் உள்ளது. இவருக்கு முதுகை காட்டி தேயோப்புக்கரணம் இடுவர். முகம் முதுகு என்ற பாகுபாடு கடவுளுக்கு கிடையாததால் எல்லாம் சமம் என்பதை உணர்த்தும் விதத்தில் இதைச் செய்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் சிவன் கோவிலில் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தார். இங்கு திருமணம் நடக்க இருந்த நிலையில் இளைஞன் ஒருவன் இறந்ததை அறிந்து பதிகம் பாடி பிழைக்கச் செய்தார். இக்கோவிலின் தெற்கு கேரோபுர வாசலுக்கு எதிரில் விஷ்பயம் போக்கும் விடம் தீர்த்த விநாயகர் கோவில் உள்ளது. ஔவையார் பாடிய விநாயகர் அகவலின் முதல் வரியே சீதக்களப செந்தாமரை பொம்பாதம். களபம் என்பதற்கு குட்டி யானை என பொருள். குட்டி யானையான விநாயகரை வழிபட்டால் எதையும் எளிதாக சாதிக்கும் வல்லமை உண்டாகும். இதற்கு வேறொரு விளக்கமும் சொல்வர். சீதக்களபம் என்பதற்கு குளிர்ந்த சந்தன கலவை என பொருள். குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் சேர்ந்த சந்தன கலவையை சிவந்த தாமரை போன்ற பாதங்களில் பூசியவர் என்றும் சொல்வர். காமம் கவலை கோபத்தால் நம் மனம் அலைப்பாய்கிறது. அது எப்படியாகுமோ இது எப்படியாகுமோ என்ற வருத்தமும் அடிக்கடி தலை துவக்குகிறது. குழந்தை பருவம் முடிந்து வளர வளர இந்த குணம் அதிகரிக்கிறது. குழந்தைகள் வணங்கும் குழந்தை சுவாமியாக விநாயகர் இருக்கிறார். கனமான யானை வடிவில் இருந்தாலும் 3 சுமக்கும் விதத்தில் பரமலேசான மூர்த்தியாகவும் இருக்கிறார். அவரது யானை முகத்தை பார்த்தாலே பரவசம் உண்டாகும். சிவபார்வதியை ஒரே ஒரு முறை சுற்றி மாம்பழம் வென்றவர் விநாயகர். இவர் தன்னை சுற்றி வருபேவோருக்கு தேகபலம் புத்திபலத்தை வழங்குபவராக இருக்கிறார். நெற்றியில் குட்டிக் கொள்ளுதல் தோப்புக்கரணமிடுதல் என இவருக்குரிய வழிபாட்டு முறைகள் பல இருந்தாலும் விசேஷ பிரார்த்தனை பிரதட்சிணம் என்னும் சுற்றி வருவதாகும். சாதாரணமாக இவரை 3 முறை வலம் வந்தாலும் நினைத்தது நிறைவேற சதுர்த்தி திதியன்று 21, 48, 108 முறை சுற்றுவது சிறப்பு. விநாயகரை பூஜித்த பின்னரே ஹோமம் செய்ய வேண்டும். செய்யும் செயலில் விக்னம் தடை ஏற்படாமல் இருக்க விநாயகரை வணங்குகிறோம். மனிதர்களுக்குத்தான் தடை ஏற்படும் என்பதில்லை. தெய்வங்களுக்கும் தடை ஏற்படலாம். அதற்காகவும் விநாயகர் பூஜை செய்வது அவசியம். இதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகர் ஸ்லோகம் சொன்ன பிறகே வழிபாட்டை தொடங்க வேண்டும். இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம். வில்வம், வேம்பு, அரசு, மந்தாரை, அத்தி, அரை நெல்லி, நாவல், வாகை ஆகிய 9 விருட்சகங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம்.
பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவை. புத்திரப்பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது. பிள்ளையார், சூரியன், அம்பிகை, விஷ்ணு, சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்பர். இதில் விநாயகப் பெருமானை 5 மூர்த்திகளில் நடுவில் வைத்து வழிபட வேண்டும். தேரெழுந்தூரில் உள்ள விநாயகர் திருஞான சம்பந்தருக்கு சிவாலயத்தின் வழிகாட்டியதால் இப்பெயரோடு விளக்குகின்றார். வெள்ளை எருக்கம் வேரால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தால் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவிஷ்ய புராணம் கூறுகிறது. அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் உடற்சுகத்தையும் அருள்பவர் ரணமோட்ச கணபதி ஆவார். வி என்றால் இதற்கு மேல் இல்லை எனப் பொருள். நாயகர் என்றால் தலைவர் எனப் பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. கணபதி எனும் சொல்லில் க என்பது ஞானத்தை குறிக்கிறது. ந என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி என்னும் பதம் தலைவன் எனப் பொருள்படுகிறது. விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விங்கேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, அங்கினி எனும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்து மதத்தில் மட்டுமல்ல, பௌத்த சமண சமயத்தவர்களாலும் சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்குண்டு. விநாயகரின் 32 வடிவங்கள்: 1 பால கணபதி, 2 தருண கணபதி, 3 பக்தி கணபதி, 4 வீர கணபதி, 5 சக்தி கணபதி, 6 துவிஜ் கணபதி, 7 சித்தி கணபதி, 8 உச்சிஷ்ட கணபதி, 9 விக் கணபதி, 10 க்ஷிப்ர கணபதி, 11 ஜேரம் கணபதி, 12 லட்சுமி கணபதி, 13 மகா கணபதி, 14 விஜய கணபதி, 15 நிருத்த கணபதி, 16 ஊர்த்துவ கணபதி, 17 ஏகாட்சர கணபதி, 18 வர கணபதி, 19 திரையக்ஷர கணபதி, 20 சிப்ரபிரசாத கணபதி, 21 ஹரிதா கணபதி, 22 ஏகதந்த கணபதி, 23 சிருஷ்டி கணபதி, 24 உத்தண்ட கணபதி, 25 ருணமோசன கணபதி, 26 துண்டி கணபதி, 27 துவிமுக கணபதி, 28 மும்முக கணபதி, 29 சிங்க கணபதி, 30 யோக கணபதி, 31 துர்கா கணபதி, 32 சங்கடஹர கணபதி. ஓம் கிளி அங்குன் என்ற மந்திரம் விநாயகரின் மூல மந்திரம். இந்த மந்திரம்தான் அகத்திய பெருமான் அவர்கள் நமக்கு அளித்த மந்திரம். இது ஒன்றும் அவளுக்கு சாதாரண மந்திரம் அல்ல. அஷ்ட கணபதிகளுக்கும் சேர்த்த ஒரே ஒரு மூல மந்திரம் இதுதான். இந்த மந்திரத்தை கையில் ஒரு தேங்காயை வைத்து உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமென்று 108 முறை அல்லது அதற்கு மேலே உச்சரித்தாலும் தவறு கிடையாது. மந்திரத்தை உள்வாங்கி ஆழ் மனதில் இருந்து உச்சரித்து இன்றோடு என் கஷ்டங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்தது என்று சொல்லி இந்த தேங்காயை சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் அன்றோடு தீர்ந்துவிடும். விநாயகர் காயத்ரி மந்திரம். வக்ரதுண்டாய ஈம் ஓம் நமவோ ஏரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரையே ஸ்வாஹா ஓம் கம் க்ஷிப்ர பிரசாதனாய நமஹ. கணபதி சோகம் கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை கணபதி என்றிடக் காலனம் கைதொழும் கணபதி என்றிடக் கருமம் ஆதலால் கணபதி என்றிடக் கவலை தீருமே. ஓம் கணேசாய நமஹ. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.